ஹலோ கைஸ், இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம பென் 10 ஏலியன் ஃபோர்ஸ் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹீட் பிளாஸ்டரா மாறுன ஒரு ஏலியன் பறந்து போய்க்கிருக்கு. இத பார்த்து அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாருமே, அந்த ஏலியன அட்டாக் பண்றதுக்காக எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி போனவங்க சுத்தி வளைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஏலியன அட்டாக் பண்ண பார்க்கும்போது, அந்த ஏலியன் சொல்லுது, "என்ன அட்டாக் பண்ணாதீங்க. என்ன தனியா இருக்க விடுங்கன்னு" சொல்லும்போது, இவங்க அந்த ஏலியன அட்டாக் பண்ண பார்க்கும்போது, அந்த ஏலியன் அப்படியே இவங்கள அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா, கார் எடுத்து கொண்டு வந்து அப்படியே அந்த ஏலியன் மேல விட்டுடுறாரு. இதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியன் மயங்கிருது. அதுக்கப்புறமா அந்த ஏலியன் ஒரு சின்ன பையனா மாறிடுது. அதாவது இந்த பையன் தான் இவ்வளோ நேரம் ஏலியனா இருந்திருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா, பென் 10ன்னு போட்டு எபிசோடையுமே ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன புடிச்சு கொண்டு போய் வச்சு, "நீ தான்டா இதுக்கெல்லாம் காரணம். நீ எதுக்காகடா எல்லா இடத்துலயும் நெருப்பு பத்த வச்சேன்னு" சொல்லி அந்த பையன விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், "அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நான்லாம் அத பண்ணலன்னு" சொல்லும்போது, இவங்க சொல்றாங்க, "நீ தான் அத பண்ணியிருக்க. இந்த பெட்ஜ் உனக்கு எப்படி கிடைச்சுன்னு" சொல்லிட்டு அந்த பெட்ஜ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பையன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நம்மளால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த விலங்க பார்த்தீங்கன்னா கழட்டிர்றான். அதுக்கப்புறமா அங்கருந்து சத்தமே இல்லாம வெளில வரான். வந்தவன் ஏலியனா மாரி அங்கருந்து போயிடுறான். இத பார்த்து அந்த போலீஸ்காரர் கோட்ட விட்டு நின்னு சொல்றாரு. இப்படி இந்த பக்கமா பென், குவன், கெவின் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கார்ல போய்க்கிருக்காங்க. அப்படி போய்க்கிருக்கும்போது கெவின் வச்சிருந்த அந்த பெட்ஜ்ல பார்த்தீங்கன்னா டிக் டிக்ன்னு சத்தம் கேட்குது. இத பார்த்தோனே பென் சொல்றான், "இது நம்ம கிராண்ட்பா அனுப்புற சிக்னலா கூட இருக்கலாம். அதனால அந்த சிக்னல் எங்க வருதோ அங்க நம்ம போவோம்னு" சொல்லிட்டு அந்த சிக்னல தொடர்ந்து இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா, அந்த பையன் எசானா பார்த்தீங்களா ஜெயில், அங்க தான் போறாங்க. அப்படி போனா அந்த இடத்துல பெரிய ஒரு துளை ஒண்ணு இருக்கு. இத பார்த்தோனே பென் சொல்றான், "நம்ம கிராண்ட்பா தான் ஏலியன் தப்பிச்சு போயிருக்கும். அத புடிக்கிறதுக்காக இத உடைச்சுட்டு போயிருப்பாருன்னு" சொல்றான். அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள போறாங்க. அப்படி போனா பெட்ஜ் அந்த இடத்துல இருக்கு. அத பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் அந்த பையன பார்த்தீங்கன்னா இவங்க தொரத்திக்கிட்டு போறாங்க. அப்படி போனா அந்த பையன் சொல்றான், "என்ன தனியா விடுங்கன்னு" சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்துடுறாங்க. வந்த பென் சொல்றான், "இவன நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு பென் பார்த்தீங்கன்னா ஏலியனா மாறிடுறான். அதுக்கப்புறமா அந்த பையன் கூட பென் பறந்து பறந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்து கடைசியா பென்னும் அந்த பையனுமே தூரமா இருக்க ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கப்புறமா அந்த பையன, "என்ன விடுப்பான்னு" சொல்லும்போது பென் சொல்றான், "அவன விட முடியாதுன்னு." அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. வந்து அவங்க சொல்றாங்க, "இவன் தான் உன்னோட கூட்டு களவாணியான்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பிடிக்க பார்க்கும்போது பென் அங்கருந்து எஸ் ஆகி ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பையன் பென் பின்னாடியே வர ஆரம்பிக்கிறான். அப்ப பென் சொல்றான், "எதுக்காக என் பின்னாடி வர? நீ எங்கேயாவது போன்னு" சொல்லும்போது, அந்த பையன் சொல்றான், "ஜெகஜோதியா எரிஞ்சுக்கிட்டு இருக்க என்னோட தலையில இருக்க நெருப்ப வச்சுட்டு நான் எங்க போவேன்னு" சொல்லும்போது, பென் சொல்றான், "நம்ம தப்பிக்க ஒரு வழி இருக்குன்னு." இப்படியே அந்த சீன் கட் ஆக இந்த பக்கமா கெவின் பார்த்தீங்கன்னா, கார் எடுத்துட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறான். இத பார்த்தோனே போலீஸ்காரங்க இந்த பக்கமா தப்பிச்சு போறாங்கன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கெவின ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்படி போனதுக்கப்புறமா கெவின் சொல்றான், "என்ன பிரச்சனை சார்ன்னு" சொல்லும்போது, அந்த போலீஸ்காரங்க உள்ள பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பென்னும் அந்த பையனுமே இல்ல. அதனால அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க, இங்க அவங்க இல்லன்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கமா பென்னையும் அந்த பையனையும் காட்டுறாங்க. பென் சொல்றான், "அப்படின்னா இந்த சிக்னல் வந்து என்னோட கிராண்ட்பா அனுப்புனது இல்லையா? உன்னோட பெட்ஜ்ல இருந்து தான் வந்திருக்கான்னு" சொல்லும்போது, அந்த பையன் சொல்றான், "ஆமா. என்னோட பெட்ஜ்ல இருந்து தான் வந்துச்சு. ஆனா அந்த பெட்ஜ் அந்த போலீஸ்காரர் வாங்கிட்டாருன்னு" சொல்லும்போது, பென் சொல்றான், "கவலைப்படாத. அந்த பெட்ஜ் நான் தான் வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட இருந்து பெட்ஜ குடுக்குறான். அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கெவினும், குவனும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம பென் சொல்றான், "இவனும் நம்ம ஆள் தான். இவனுக்கு கிடைச்ச அந்த ஏலியன்ஸ் பவர்னால தான் இப்படி அவன் பண்ணியிருக்கான். இவனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லன்னு" சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம பென் சொல்றான், "இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம்ங்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன். நான் ஆகாயத்துல உயர பறக்கும்போது நான் ஒண்ண பார்த்தேன். இந்த வயலுக்கு நடுவுல இப்படி ஒரு வட்டமான ஒரு சர்க்கிள் உருவாகி இருந்துச்சு. இத யாரு உருவாக்கியிருப்பாங்கன்னு தெரியல. அத நம்ம போய் பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஆகாயம் முற்ற அளவு உயரத்துல இருந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பென் சொன்ன மாரியே ஒரு டவர் மாரி ஒண்ணு நிலத்துக்கு அடியில உருவாக்கப்பட்டிருக்கு. அத யார் உருவாக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ஏலியன்ஸ் இருக்காங்க. அவங்க தான் இந்த வேலை எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. அப்ப நம்ம பென் சொல்றான், இவங்கள நம்ம அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு, இவங்க அந்த ஏலியன்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டு அந்த ஏலியன்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்குனதுக்கு அப்புறமா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. வந்து அவங்க சொல்றாங்க, "எல்லாம் தொக்கா மாட்டுனீங்களா? உங்கள என்ன பண்றேன் பாருன்னு" சொல்லும்போது, நம்ம பென் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களான்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறான். ஆனா அவங்க புரிஞ்சுக்க மாரி இல்ல. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்ஏ ஏலியன்ஸ் வந்து இவங்க எல்லாத்தையுமே கல்லா மாத்திருது. கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம பென்னையுமே கல்லா மாத்திருது. இப்படியே எல்லாத்தையுமே கல்லா மாத்துனதுக்கு அப்புறமா, அந்த பையனையும் கல்லா மாத்தலாம்ன்னு சொல்லி அட்டாக் பண்ண பார்க்கும்போது, அந்த பையனுக்கு எதுவுமே ஆகல. அப்ப அந்த பையன் சொல்றான், "என்னால உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு" சொல்லும்போது, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணா வந்து அந்த பையன அட்டாக் பண்றதுக்கு வராங்க. இப்படியே இந்த பக்கம் நம்ம பென் பார்த்தீங்கன்னா, அவனோட ஸ்வாம்ப் ஃபயர் ஏலியன்ஸ் பவர் மூலியமா அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த கல்ல உருக்கி அப்படியே வந்துடுறான். அதுக்கப்புறமா பென்னும் அந்த பையனும் அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியன்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குனதுக்கு அப்புறமா நம்ம பென் சொல்றான், "இதோ பாரு இந்த உயரமா இருக்கு பார்த்தியா டவர், அந்த டவர் மேல இந்த ஏலியன்ஸ் எல்லாமே வந்துகிருக்கு. அதனால நம்ம இந்த டவர வந்து எப்படியாவது உடைச்சாகணும். அதுக்கு உன்னோட உதவி தேவை. நீ என்ன பண்றன்னா, மேல பறந்து போயிட்டு அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே நீ அழிச்சிருன்னு" சொல்றான். அப்ப அந்த பையன் சொல்றான், "எனக்கு பறக்கிறது சுத்தமா வராதுன்னு" சொல்லும்போது, நம்ம பென் சொல்றான், "பறக்கிறது எப்படின்னு நான் உனக்கு கத்துக் குடுக்குறேன்னு" சொல்லிட்டு நம்ம பென் பார்த்தீங்கன்னா,
பறக்கிறது எப்படின்னு அந்த பையனுக்கு கத்துக் குடுத்துடுறான். அதுக்கப்புறமா அந்த பையன் உயரத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். பறந்த அவன் பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியன்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த பக்கம் நம்ம பென் பார்த்தீங்கன்னா, அந்த டவர அவனோட பவர் மூலியமா அப்படியே தள்ளி சுக்கு நூறாக்கிர்றான். இதனால பார்த்தீங்கன்னா, எல்லாமே பழையபடியா மாறிருது. அதுக்கப்புறம் கல்லா இருந்தவங்க எல்லாத்தையுமே பழையபடி மாத்திர்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம பென் சொல்றான், "நீ ஏலியன்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்க. அதனால எங்க டீம்ல நீ ஜாயின் பண்ணிக்கிறியான்னு?" சொல்லி கேட்கும்போது, இந்த போலீஸ்காரர் சொல்றாரு, "அதெல்லாம் முடியாது. இனிமே ஏலியன்ஸ் வந்தா நாங்க எப்படி சண்டை போடுறது? அதனால இந்த பையன் நமக்கு வேணும்னு" சொல்றாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரர் அந்த பையன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லங்கிறத உணர்றாரு. இப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ ஃபிரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்ட் 2 வேணுமா வேணாமாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.